ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் செப்டம்பர் 16 செப்டம்பர் 22 வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பலன். நம்முடைய ராணி வார இதழ் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வெளிவர்றது. அந்த வெளிவரக்கூடிய அந்த வாரத்திலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளை பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்கார். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது முதல்ல இந்த வாரத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் கைகூடுமா, சக்தி சித்தி ஆகுமா, அல்லது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரமும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு இடைக்கு 2 தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக முடியும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, சனி பகவான் பார்க்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து வேலையில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ, குறிப்பாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ எதிர்பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அது கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன், கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதிர்பாராத பயணம் இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே இந்த வாரம் நார்மலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், புதன் உங்கள் இடத்துல இருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம், சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் உங்களுடைய கடமையை மட்டும் செஞ்சிட்டே வாங்க. பெருசாக இன்னும் வேலையில் இல்லை. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமாராக இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அதிகமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால்
அவர்களால் நன்மை உண்டு. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறவங்கெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவ தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் குரு இருக்கார். இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நன்றாக இருந்தால் கூட வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இந்த வாரம் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நார்மலாக இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசாவை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது சொந்த இடங்களை வாங்கிறதுக்கு அதுக்கான அல்லது லேண்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதுவும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பிளானிங் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கடந்த காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ உங்களுக்கு இப்போ அதெல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் நிறையா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, அல்லது நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, அல்லது எப்போ விற்கும் அப்படின்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் தரத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு வேலை, ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு லெவலில் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுமார். அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரோடெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பார்ட்னர் லாபம் அடைப்பார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இப்படி தான் உங்களுடைய கிரகங்கள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த வாரத்தில்
ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் கேது இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இது ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பிரச்சனை ரெண்டையுமே காமிக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது. இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுமையாக அமைதியாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையில் நெருக்கடிகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் குறைவு. வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அது மட்டுமல்ல, வேலையில் எஃபர்ட் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் குறைவதற்கான வாய்ப்பு, வேலையை விட்டு வெளியேறுவதற்கும் தூக்குவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் க்ரானிக்காக எனக்கு நோய் இருக்குது, மெடிசன் பெரிய லெவலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோய் குறையும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ல் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அல்லது பூர்த்தியாகும். ஆனால் அதுக்கு கொடுக்குற விலை கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எஃபர்ட் எடுத்து தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த வாரத்தில் இருக்கீங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகள் அதற்காட்டிலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் மனைவியின் மூலமாக செலவு இல்லது பெண்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமா அப்படின்னா பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம். குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் பெரிய முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் அஃபையருக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் இல்லை.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நல்லா இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸான வாரம் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் என்னுடைய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஆல்ரெடி யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் இந்த மாதத்தில் நல்ல ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. பட் அதற்கு மேல் செலவுகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் இருக்கார். இதெல்லாமே உங்களுக்கு வசதி இருக்கிறவங்க, பொருளாதாரம் நன்றாக இருக்கிறவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக நம்முடைய சகோதரர்களுக்காக அல்லது நம்முடைய அப்பாவுக்காக நம்ம இந்த வாரம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஒருவேளை அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்பாவுக்காகவும் சகோதரருக்காகவும் செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இறை அருளால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வெற்றியடையும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு லேட்டானால் கூட ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஒரு லாங் ஜேர்னியோ அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னியோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பிளானிங், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அது லேர்னிங் ரொம்ப முக்கியம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது தகவல் தொடர்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள் வேண்டாம். நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் ப்ரொஃபஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒன்று உங்களுக்கு ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது, வேலை இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறது. உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நார்மலாகவே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் மேலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் பெருசாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், அல்லது நமக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், கார் வாங்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இந்த வாரம் செய்யுங்க. எல்லாமே கிரகநிலைகள் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க வழியே சிறப்பாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, கவனம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது.
ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்க வாசிங்க. பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் சனி பார்க்குறது தேவையற்ற மனக்குழப்பங்கள். இதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்குறது நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும், உங்களுடைய சிந்தனைகள் வெற்றியடையும். யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். ஸோ அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மை, சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இது அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ ஹெல்த்தை பொறுத்து பயப்பட வேண்டாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடையும் காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, குரு பகவானும் பார்க்கறதுனால வருமானங்கள், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அதெல்லாம் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக ஏர்னிங் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஒரு பக்கம் சனி பகவான் இருக்கார், இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது. எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எதுவுமே வேண்டாம். அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் உறவுகள் நமக்கு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்களும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து விற்காமல் இருந்தால் விற்பதற்கான சூழ்நிலைகள். அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு வெளியே வருமானங்கள் இல்லை. குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. ஜாப் இல்லாமல் இல்லை, வேலையில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது சுக்கிரன் இருக்கிறது. ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எதுலையும் திருடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்கறது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க.
ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். யாருக்கெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. அதுலேயும் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தைகளால் கண்டிப்பாக மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடைக்கி வாசிங்க. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் நார்மலாகவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாரத்தில் எஜுகேஷன் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அதன் மூலமாக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது சகோதரர்கள் விஷயத்திலையும் தகப்பனார் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். இவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகளாவது குறைஞ்சபட்சம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் மட்டும் இருக்கார். இருந்தாலும் வேலையில் நிறைய நெருக்கடிகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அடைக்கி வாசிங்க வேலையில். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவனையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உற்பத்தி சார்ந்த உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. முயற்சிக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் லேட்டான கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு. வேலை நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை. அதுக்கு வேலை இல்லாமல் இல்லை. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி ஃபியூச்சரில் அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு அல்லது நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கூட நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாமே நார்மலாக இந்த வாரம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அவர் நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால
இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இறை அருளால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பெரிய லெவலில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கலைனா கூட உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் முருகப்பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நட்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.